ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பார்க்குற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் பாலை காய்க்காமலேயே நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம். எப்படின்னா, நம்ம சமைச்சிக்கிட்டு இருப்போம், அப்போ நமக்கு சூடாக காஃபி குடிக்கணும்னு இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி பாலை காய்ச்சி நம்ம காஃபி போட்டு குடிக்கிறதுக்குள்ள இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சாதம் இப்போ தாங்க சுட சுட வடித்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அந்த பாலை சாதத்தை லைட்டாக கிளறிட்டு அந்த பாலை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு வேலையை முடிச்சிடலாம். பால் அதுக்குள்ளே வச்சாச்சு. இதை மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிக்கிறதுக்குள்ள நமக்கு பால் நல்லாவே சூடாகிருங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பாலை காய்ச்சி நம்ம காஃபி போடணுங்கிற தேவையே இல்லை. நல்லா சூடாகவே இருக்கும் பால். சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம பால் கொடுக்கறதுக்கு பாலை காய்ச்சி வச்சுருப்போம். இந்த மழை டைமில் ஆறின பால் அப்படியே கொடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி கூட கொடுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பால் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. காய்ச்ச உடனே பால் எவ்வளோ சூடாக இருக்குமோ அந்தளவுக்கு சூடாக இருக்குங்க. அதில் ஆவி வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு காஃபிக்கு தேவையான காப்பி தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர்னாலும் சேர்த்துக்கோங்க, ஒயிட் சுகரு. இப்போ நம்ம பாலை சேர்த்து ஆற்றி குடித்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் நம்ம பாலை காய்க்காமலே நமக்கு பால் சூடாகவும் கிடச்சிருச்சு. நமக்கு காஃபியும் ரெடி ஆயிடுச்சுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சூடாக காஃபி குடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு காய்ச்சின பால் ஆறி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சா கூட போதும். குழந்தைங்களுக்கு நல்ல சூடாக கிடச்சிருங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம முட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனா முட்டை பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில பேர் அரிசியில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது கூட சில டைமில் பார்த்தீங்கன்னா கெட்டு கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க, முட்டை டைரக்ஷன் நம்ம தப்பாக வச்சோம் அப்படின்னா முட்டை கெட்டு போயிருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட கெட்டு போயிடும். முட்டையை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நான் அரிசியில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அந்த ஊசியான அந்த கூர்மையான பகுதி நமக்கு கீழே இருக்கணுங்க. அந்த அரிசியில் வைக்கிற மாதிரி இருக்கணும். ரவுண்டான பகுதி மேலே இருக்கிற மாதிரி வைக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 3 மாதம் ஆனாலுமே முட்டை கெட்டே போகாதுங்க. நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்கள் டைரக்ஷன் தப்பாக வச்சிங்கன்னா முட்டை கெட்டு போயிருங்க. அடுத்த டிப் நம்ம மசாலா பொடி இல்லைனா அரிசி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், நான் தொட்டதும் எப்படி பிசுப்பாக எண்ணெய் மாதிரியும் இருக்குது, அதேமாரி அழுக்காகவும் இருக்குங்க. இதை அரிசியாக இருக்கட்டும் மசாலா பொடியாக இருக்கட்டும் நம்ம தூர தட்டி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது. இதுக்கு ஒரு அருமையான டிப்பு நம்ம பார்க்கலாங்க. பேஸ்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் எந்த பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா பேஸ்ட் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பலான்னு புதுசு மாதிரியே நமக்கு பாக்ஸு ஆயிருங்க. நம்ம பருப்பாக இருக்கட்டும் எதுவும் தட்டி வச்சுட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு நல்லாவும் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸு நல்லா ஒயிட்டாக நல்லா தான் இருக்கும். நமக்கு வெளிப்பகுதி தாங்க இப்படி எண்ணெய் மக்கு மாதிரி அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாக்ஸ் நல்லா புதுசாக தெரியுங்க. நான் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டேன். இப்போ ஒரு காஞ்ச டவல் வச்சு நான் மறுபடியும் துடைக்கிறேன். 2 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் உங்களுக்கு நல்லா பலான்னு மின்னும் பாருங்கள் எவ்வளவு மின்னுதுன்னு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு காலியான லைசால் பாட்டில் எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதோட நான் ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக கிழிச்சாலே உங்களுக்கு ஸ்டிக்கர் நல்லா கிழிஞ்சு வந்துருங்க. இந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிவிட்டேன், அடுத்த பக்கமும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை மேலே நம்ம நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு மார்க்கர் வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க இப்படி ரவுண்டாக. இப்போ கத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கத்தி சூடு பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இந்த நம்ம போட்டு வச்சுருக்கேன், இந்த ரவுண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நமக்கு ஒரு நல்ல பாக்ஸ் ஒன்று ரெடியாக கிடச்சிருச்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு வேஸ்ட்டு துணி ஒன்று எடுத்துருக்கிறேன்.
உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான லெகின்ஸு வேறு எதுவும் துணியை வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் 2ஆக வந்து மடித்து போட்டிருக்கீங்க. இப்போ இந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த துணியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டு துணி. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பாட்டிலை வந்து நம்ம வந்து இந்த துணி வச்சு இதை வந்து ஒட்டி நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இந்த பாட்டிலில் வந்து கம்மு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். உங்களுக்கு இப்படி கிளாத் எதுவும் ஒட்டுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாங்க. பெயிண்ட் அடித்து நல்லா டெக்கரேஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசைனிங் எதுவும் நீங்கள் வந்து பெயிண்ட்லேயே கொடுத்துக்கலாம், நல்லா கலர் கலராக. நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து துணி தாங்க நான் ஒட்ட போகிறேன். இப்போ நான் வந்து கம்மு வச்சு நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க எல்லா பக்கமும். இப்போ இந்த துணியை வந்து நல்லா இழுத்து வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா இழுத்து ஒட்டியாச்சுது. இப்போ மற்ற அந்த சைட்லேயும் கம்மை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து நீங்கள் வந்து துணியை வந்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடும் நான் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரிமோட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம செவுர்லேயே வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்து ஒட்டியாச்சு. நமக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சைட்லேயும் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேயே பாக்ஸு தெரியாதுங்க, நல்லாவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் கம்மை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கு ஹாலில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நமக்கு வேஸ்ட்டான இந்த லெகின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வெல்வெட் துணி மாதிரி இருக்கும் அதிலலாம் ஒட்டுனா. இப்போ மேல் பகுதியையும் கம்மை ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம பென்சில் பாக்ஸு அப்படி கூட நம்ம வந்து பென்சில் பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ டபுள் சைடு டேப் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வந்து ஒரு 4ஆக வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து செவுரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க, கீழே விழாது. இப்போ ஒரு 4 டேப்பாக நான் இதை கட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். கீழெல்லாம் விழாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாரி ஹாலில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரிமோட்டெல்லாம் நம்ம எங்கேயாச்சும் வச்சுட்டு நமக்கு வந்து எப்போவுமே ரிமோட்டை தேடுறதே வேலையாயிரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமோட் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எங்கள் டிவி பக்கத்தில் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு தேடுற நேரம் வந்து எங்கேயாச்சும் ரிமோட்டை வச்சுட்டு தேடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே அதில் வந்து எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.